அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் தகுதியான பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஒரே குடும்பமாக இருந்த பலர் தனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க தொடங்கினார்கள். இதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக குவிந்தது. மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு 7 மாதங்கள் ஆகியும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் முதற்கட்டமாக 45,509 புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படுவதாக சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்தது. புதிய அட்டையை பெற்றுக்கொண்டு ரேஷன் கடைகளில் உள்ள ரேகை சரிபார்ப்பு கருவி மூலம் சரிபார்த்து ரேஷன் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டதால் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகம் செய்யக்கூடாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் புதிய ரேஷன் அட்டை கிடைக்கும் எனவும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பாக அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சிலருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் இருப்பது உண்மைதான். இன்னும் 5-6 மாதங்களில் குறைகள் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள 1,60,00,000 மகளிருக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் என்றார். இந்த நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மகளிருக்கு ஏற்கனவே வழங்கப்படுகின்ற ரூபாய் 1000 உரிமை தொகையை மேலும் உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது.